பேசினாருன்னா புள்ளி வரது. ஆனால் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இப்பொழுதுதான் சிறப்பாக செய்ய 2242 பேர் டாக்டர் போட்டிருக்காரு, பூரா ஆன்லைனில் மெரிட்டில். அதே மாதிரி 985 பேர் நம்முடைய செக்யூரிட்டி கூட அவருடைய பொண்ணுக்கு சொன்னார், ஐயா இடம் வேணாம் சொல்லி வாங்கி கொடுக்குறான், நாங்கள் அமைச்சர்கள் தலையிட முடியாது ஐயா, முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, மாசுக்கிட்டே சொல்ல முடியாது, ஆனால் அவரும் தலையிட மாட்டார், மெரிட்டில் தான் போடுவாங்க அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மெரிட் ஆட்சி என்று ஒரு பெயர் பெற்றிருக்கிறது என்பதை நான் நினைத்துக்கிறேன். எனக்கு பழையதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு. நான் நிறையா துறை பார்த்துருக்கேன், ஆனால் இதில் இருக்க திருப்தி எதுவுமே இல்லை. இப்போ 517 பேருக்கு நாங்கள் பால் முகவர்கள் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு காலம், ஒரு துறைக்கு ஒரு முகவர் கொடுத்தா 30,000 ரூபா சம்பாதிப்பான், சில பேர் கொஞ்சம் 60,000 ரூபா சம்பாதிப்பேன், சில பேர் 1,00,000 ரூபா சம்பாதிப்பேன் மாதம். அது ஏதோ நம்மளுக்கு ஒரு திருப்தி, வேறு பொழைச்சிட்டு போகிறான்னு. நான் இபி மினிஸ்டராக இருக்கும்போது 64,000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி இபியில் சிவி பெரிய பெரிய போஸ்ட்டுங்களாம் வந்துட்டாங்க, அதிகாரிகள்லாம் சொன்னோன்னா உடனே பண்ணுறாங்க. எதுக்கு உதவும்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கிறது பிற்காலத்தில் பொதுமக்கள் வந்து இந்த நல்ல வேலைக்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை ஆற்றுகின்ற பணிகளை அவர்கள் செய்வார். எல்லோரும் அப்படி இருக்க மாட்டான், ஒரு 10% வேணால் மோசமாக இருப்பான், அது எல்லாரும் அப்படி இருக்கா கேட்கக்கூடாது. 90% நல்ல ஆளுகளாக இருப்பாங்க. ஆகவே இன்றைக்கு 72வது பிறந்தநாள் நம்முடைய முதலமைச்சரை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது, நான் அண்ணா அவர்களை நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது சிவகங்கைக்கு அழைத்தேன். அப்படி தான் முதலமைச்சர் 67 வந்தார். அப்போ போனால் அவர் நாற்காலி போட்டிருப்பார் வீட்டில். ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது நாற்காலியில் உட்கார்றத பார்த்துருக்கீங்களா? நாங்கள் போய் நாற்காலியில் உட்காந்து என்ன நீங்கள் நான் அப்போ யாருக்கு சின்ன பையனா எழுச்சி நாள் கொண்டாடினோம் சிவகங்கையில் முதலமைச்சராக வந்தபோது. அப்போ வந்து கூட்டத்தில் வந்து பேசுகிறார், நான் வந்துடுறேன், கட்டாயம் வர்றேன், உனக்கு முதல்ல எல்லா மாவட்டத்தில் வந்திருக்கா, இருந்தாலும் சிவகங்கைக்கு மாணவர்கள் சார்பாக பேசுகிறோம்னு சொல்லி பேசினார். ஏன்னா எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், மாவட்ட தலைவர், அவர் ஆர்விஎஸ் நிறுத்தியிருக்கார், நாங்கள் சேதராமனுக்கு வேலை செய்கிறோம், செட்டியார் தான் ஜெயிக்கிறார். காரணம் செட்டியார் ஜெயிக்கலை, ஆர்விஎஸ் தோக்கலை, சமுதாயம் ஜெயிக்கலை, கட்சி ஜெயிச்சிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கண்டது. அப்படி வெற்றி கண்ட இயக்கத்தில் வந்து அவர் அண்ணா பேசினார். அது ஒன்று தான் அண்ணா கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்டத்திலே இல்லை. ஒரு தலைவர் கலைஞர் இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரிய பெரிய இலாக்காலம் பார்த்தோம். தலைவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு போனார், மொழியும் நாடும் முகத்துக்கு 2 கண்களும் சேர்ந்த அம்மா, விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும்னு எம்ஜிஆர் சொன்னார். இவங்க என்னடான்னா இங்கே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மண்டபத்தில் வியாபாரம் பண்ணுவேன், களம் எவ்வளோ சோதனைகள், ஒரு இயக்கம் பிளவுபட்டு வந்தது என்பது அது ஒரு பெரிய கருத்து வேறுபாடு, தலைவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடு. அது பகைமை இல்லை, காந்தி சொல்லியிருக்காரு. கருத்து வேறு என்பது எல்லா கட்சியிலும் வந்துச்சு, காங்கிரஸில் வந்துச்சு, கம்யூனிஸ்ட்டில் வந்துச்சு, திமுகவில் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ என்னென்னா திராவிட இயக்கம் வெற்றி வேண்டும், தமிழர் உரிமை வெற்றி பெற வேண்டும், 3 நிகழ்ச்சி தான் முக்கியம். நம்ம தலைவர் இப்போ எடுத்து சொல்கிறது, நிதியை ஒழுங்காக 29 காசு ஒரு ரூபா நம்ம கட்டினோம்னா 29 காசு தான் கொடுக்குறது. இது என்ன நியாயம்? 6 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்தோம்னா ஜிஎஸ்டியில் கடைசியில் என்ன கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபா கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 3 மடங்கு, நம்மளை காட்டில் 15 மடங்கு. அவள் எவ்வளோ காசு? 8 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. 50,000 இங்கே, 8 லட்சம் இங்கே, கோடி. ரொம்ப நிதி பங்கீட்டில் அப்படி. இந்தி திணிப்பு, இந்தி யார் படிக்க வேணாம்னு சொன்னால் படிச்சுட்டு போங்க, நல்லா படிங்க. தமிழ்லையும் ஆங்கிலம் படித்த வேலை பார்க்கலையா? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அன்னைக்கு தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள், ஆங்கிலம் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்தியா உலகம் முழுவதும் கோல வச்சுக்கிறான். சுந்தர் பிச்சை யார்? பெரிய தொழிலதிபராக இன்றைக்கு ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கான், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அவங்க தமிழ்நாடு, அவங்க ஆங்கிலம் தான் படிச்சிருக்கான். தொடர்பு மொழி ஆங்கிலம், தமிழ்நாடு தமிழ் மொழி, நம்முடைய மொழி தமிழ் மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தமிழன் வந்து இரும்பை கண்டுபிடிச்சான்னு நம்முடைய தலைவர் சொன்னார். அப்போ இங்கே பேசினா திருக்குறள் பேசுகிறது நம்ம மொழி வந்தால், அங்கே போனால் திருக்குறள் பேசிட்டு திருக்குறள் பேசுகிறது ரைட்டுயா, என்ன செய்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு பங்கு கொடுக்குறியா? நிதி பங்கீடு கொடுக்குறதில்ல. மொழியை திணிக்காத, இந்தியை திணிக்காத. ஓடி வந்த இந்த இன்னி பெண்ணே நீ நாடி வந்த இடம் எதுவுமே என்று கலைஞர் 14 வயதில் கொடி பிடித்து கொள்கை முழக்கமிட்டார். அன்னைக்கே வந்து இப்போ இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அது எப்படி சொல்ல முடியும் நம்ம? அது கொடுக்குறதில்ல. தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கை என்னையா? யார் இருமொழி கொள்கை ஒத்து வர? அண்ணா சொன்னார், அதை தானே கடைப்பிடிக்கிறான்.
கூட்டத்துக்கு வந்தாங்க. கூட்டத்துக்கு என்ன வராத மாட்டேன் அப்படின்னாரு. ஆட்டுக்குட்டிங்க ஒரு ஆள் இருக்கார், அவங்க கட்சியில் ஆளே கிடையாது. 4 பேர் 5 பேர் இருப்பேன் ஒரு மாவட்டத்துக்கு. இப்போ நான் தென் மாவட்டத்தில் தலைவர்கிட்ட 53 தொகுதி 60 தொகுதியில் 7 தொகுதி தான் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் 53 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருன்னு சொல்லி. ஏன்னா இப்போ 33 தொகுதி தான் நம்ம கைவசம் இருக்குது. ஆனால் 53 தொகுதி எல்லாம் 234 வெள்ளணும்னார். 200க்கு மேலே தாண்டும். திமுக ஆட்சி தான் வர 2027 வேறு ஆட்சி வராது. எல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப நான் இன்றைக்கி 6 நாள் ஆச்சு டூர் போய் சவுத்தில். இன்றைக்கி தான் வந்தேன் மத்தியானம். செலியன் கூட நேற்று போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து மீட்டிங் நடத்திட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன இப்போ ஒரே ஒரு மொழியை விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டுமா இல்லையா? விழினா என்ன? கண்கள் போல் மொழி காக்கணும். இந்தியை திணிக்கக்கூடாது. படிங்க, நல்லா படிங்க, படிச்சுட்டு போங்க. எத்தனை பேர் படிக்கிறான்? படிக்க மாட்டான். புள்ள பிடிக்கிறான். ஸ்கூலில் இருந்துக்கிட்டு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறது. கையெழுத்து போடுங்க. என்னடா கையெழுத்து போடுறது? ஆள் போட மாட்டேங்கிறான். 2 லட்சம் பேர் கூட கையெழுத்து வாங்க முடியல. 8 கோடியே 14 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். 2 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியாதவன் பிள்ளையை பிடிக்கிற மாதிரி பிஸ்கட் பாக்கெட் வச்சு தண்ணியை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்து வாசல் பிள்ளைகளை பொண்ணும் தெரியாதுல சின்ன பையங்க அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறது. அதோட ஃபெயிலியராக போச்சு. நீ என்னத்தை குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தெரியும், நீ ஆட்சிக்கு வரவே முடியாது தமிழ்நாட்டில். தென் மாநிலங்களில் இப்போ 8 பார்லிமெண்ட்டுக்கு சீட்டு குறைஞ்சி போச்சு. இப்போ தர்மேந்திர பிரதாபனா அவர் ஒரு மந்திரி வந்திருக்கார். அவர் தான் இந்த எஜுகேஷன் பார்க்குறாரு. நம்ம தலைவர் சொல்கிறாரு மருத்துவமும் கல்வியும் 2 கண்கள்னு 2க்கும் அதிகமான. எங்கள் கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், என்னையா இவ்வளவு உதவி ஒதுக்குறாரு கல்விக்கு மருத்துவத்துக்கு அப்படின்னு. 2 முக்கியம். தலைவர் என்ன நினைக்கிறாரு? நானே நிறைய பேர் இப்போ முதலமைச்சரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் நம்முடைய சிஎம் ரொம்ப நுணுக்கமான ஆள். ரொம்ப பேச மாட்டார், அதிகமாக பேச மாட்டார் யார்ட்டையும். காரியத்திலே கண்ணாக இருப்பார். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வியடான்னு சொன்னேன் அந்த காலத்தில். அது மாதிரி காரியத்தில் கண்ணாக இருப்பார். ஆகவே மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. இப்போ 40க்கு 40 ஜெயித்தோம்னா யாருடைய செல்வாக்கில் ஜெயித்தான்? இப்போ எங்கள் இதெல்லாம் முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க, நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம். மத சார்பற்ற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கை அடிப்படையில் அதான் அண்ணா துவங்கிய கட்சி. அண்ணாவும் பெரியாரையும் சொன்னால் பத்தாது. எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி சொன்னால், திமுக என்ன மாதிரி சொன்னால் ஆட்சிக்கு நீ நிச்சயமாக வரவே முடியாது. உனக்கு ஓட்டு டெபாசிட் போச்சு அந்த தொகுதியில். இப்போ நடக்கிற எம்பி எலெக்ஷனில் ரெட்டால டெபாசிட் போச்சு. என்ன காரணம்? ரெட்டால டெபாசிட் போச்சா? இந்த தொகுதியிலையும் ரொம்ப பேர் 7-8 தொகுதி அவளை வெளி கட்சி நீக்கம் நடத்தான்னு அர்த்தம். எத்தனை பேர் சேர்ந்தாலும் தெரியும். தினகரன் அவன் ஒரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு போனேன், அவன் ஒரு பக்கம் ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இருக்க பூரா ஓடி போயிட்டான், பேருக்கு ஒரு ஆட்சி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன தன்னிருக்கு சொத்தை காப்பாற்றணும்ல, அதுக்காண்டி. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி, இந்த ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன போகிறாங்க? திராவிட ஆட்சி என்றாலே நம்முடைய முதலமைச்சர் தான். அவர்னா இது கலைஞர்கிட்ட 55 ஆண்டு காலம் அரசியல் பண்ணிட்டவர். வெற்றி தோல்வியெல்லாம் சந்தித்தவர். மேயராக இருந்தார், வைர விளக்கில் தோற்றார், ஜெயித்தார். அதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. இப்போ 13 எலெக்ஷன் நின்றுருக்கேன் நாங்கள். இப்போ நிற்க போகிறதா 12, 12, 13. நீங்கள் 2026 நிற்கணுமில்ல. அவர் தான் அது கூட சரி. இப்போ கொலஸ்ட்ரால் சொன்னார், சுகர் சொன்னார், மாத்திரையெல்லாம் சொன்னார். சுப்பிரமணியம் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு. மாசு என்பது அவர் பராத்தான் வீரர்னு பார்த்தா மாத்திரையும் ஞாபகம் வச்சுருக்காரு. பூராத்தையும் அடிச்சு விட்டார். நாங்கள் போய் முதல்வர் மறந்த ராமநாதபுரத்தில் போய் தென் மாவட்டத்தை திறந்தான். 121 ரூபா போட்டிருந்தேன் அந்த அட்டையில். எவ்வளோ விலைன்னு கேட்டேன். முதல்வர் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 110 ரூபா மிச்சம். அப்போ என்ன கணக்கு? 90%. ஒரு மாத்திரையிலேயே 90%னா, இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்றது கிடையாது. உங்கள் அமைச்சர் நல்லா சாப்பிடுவார், நல்லா ஓடுவார். காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த ஊரில் போனாலும் ஓடுவார். இப்போ எங்கள் ஊருக்கு வந்தால் ஓடிடுவார். எங்கே காண மந்திரியா காணாமன்னு கேட்டால் ஓடி போயிட்டாருங்க அப்படின்றாங்க. அவர் ஓடிட்டு வந்துட்டு 6 மணிக்கெலாம் வந்துடுவார். அவர் இதெல்லாம் சாப்பிடல. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இப்போ அது ஒன்று வாக்கிங் இங்கேயும் போனால் தான், இல்லைன்னா வேலை நிறையா இருக்குது, போய்கிட்டு இருப்போம். எதுக்கு சொன்னேன்னா, நீ என்ன தான் என்ன இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு வாரி சொன்னார், 2500 கோடி ரூபாய் நீ கொடுக்க மாட்டேங்கிற, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரிதான், என் உயிரே போனாலும் இருமொழி கொள்கையை விட்டு அண்ணாவின் கொள்கையை மட்டும் மாற மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். யாரே சொல்லுவா? பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கணும். இருக்கிற காலத்தில் கொள்கைக்காண்டி வாழ்கிற ஒரே ஆள் நம்முடைய முதலமைச்சர் ஒருவர் தான்.
இன்றைக்கு அதனால தான் அவருக்கு பிறந்து 72வது பிறந்தநாள் கொண்டாடுறார் நம்முடைய சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் பல்வேறு. நேற்று கூட நான் எங்கள் தொகுதி எங்கள் மாவட்டத்தில் நடந்துச்சு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி. அது என் தொகுதியில் போட சொல்லி பெரிய கிட்டத்தட்ட ஒரு மைல் அளவிற்கு கூட்டம் வந்திருந்தாங்க மாவட்டத்தில். 4 தொகுதி தான் விடுங்க. ஏன்னா மொத்தமாக தென் மாவட்டங்கள் பார்க்குறேன், இருந்தாலும் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய தொகுதி. என்ன எது ஜாதியின் பேரா அப்படி இப்படி பேசினா எல்லாம் 30 மாவட்ட சுப்பிரமணியம் காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்துட்டார். சொன்னார் எதுவுமே கொடுக்கல, ஃப்ரீயாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுதான் சிறப்பு, அதுதான் சிறப்பு. சைதாப்பேட்டையில் உள்ள சிறப்பு என்னென்னா, நல்லவரை வல்லவரை இந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, எங்கெங்கே பாலம் கட்டணும், எங்கெங்கே. இப்போ நான் முன்னாடி இங்கே சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது 44 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம இப்போ மெட்ராஸில் 1,34,000 பேர் இருக்கேன். பெரிய ஊராட்சி, எங்கே பார்த்தாலும் மக்கள் இருக்கான். ஜனங்களுக்கு இப்போ கார் இல்லாத வீடே கிடையாது. 10 கார் வச்சுருக்கேன் ஒரு வீட்லேயும். ஒரு ஆள் ஒரு காரில் ஓட்டுறேன். எவருமே இப்போ மலேசியாவுக்கு ஒரு இந்த முதலமைச்சர் போக சொல்லி யாரும் போயிட்டு வந்தான். 36 ரூபாய்க்கு டீசல் விற்கிது, பெட்ரோல் விற்கிது. இங்கே எவ்வளோ விற்கிது? 102 ரூபாய்க்கு. அவ்வளோ பேர் ஸ்கூட்டரில் போகிறேன். எங்கள் அப்பா ஒரு சைக்கிள்னு கேட்டால், ஏதாவது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கொடுக்குற சைக்கிள் தான் இருக்குது, அது வேணாம் சாயங்கால நேரத்தில் பார்க்கலாம்ங்கிறேன். எப்போ அது ஒருத்தர் 2 பேர் தான் போகிறேன். 99% இப்போ பூரா பெட்ரோல் டீசல், பைக்கு இல்லைன்னா காரு. ஆளுக்கு ஒரு வண்டியில் பறந்துக்கிட்டு இருக்கேன். சரி சார், பெட்ரோல் ஆண்களுக்கு வசதியாக இருக்கேன், நல்லா இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழணும். பெண்கள்னால் என்ன? பெண்கள் வீட்டின் கண்கள் படம் தான் எடுத்தாங்களே தவிர, பெண்கள் நம்ம சொல்கிறது, நம்ம முதலமைச்சர் தான் என்ன சொன்னார், நம்ம வந்த உடனே இலவச பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் கொடுக்கணும், இலவச கட்டணம் சொல்லக்கூடாது, பட்டணம் இல்லா பேருந்துன்னாங்க. அப்புறம் இலவச விடியல் பயணம் சொல்லியாச்சு. இப்போ பெண்கள்லாம் புது வண்டி ஒரு 60 பேர் வந்தாங்கன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது என்னம்மான்னு கேட்டேன். எங்களுக்கும் செக்ரட்டரியேட்டில் கொடுங்க பஸ்ஸுக்கு, எங்களுக்கு ஏன் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். 90,000 80,000. 90,000 80,000 அரசாங்கம் பண்ண கவர்மெண்ட் படத்தை வேணாக்கலாமா அப்புறம் போயிட்டாங்க. சரி நியாயம்தான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி பெண்கள்கிட்ட வந்திருக்கு. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்கணும். ஒரு 300 கோடி கொடுக்கணும். அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லை சொல்கிறாங்களோ. நம்ம அம்மா ஒருத்தர் இருக்கா, நிர்மலா சீதாராமன், அவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க தமிழ்நாட்டை பற்றியே கவலைப்பட, தமிழ்நாட்டில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 8 தடவை வந்தார் மோடி, ரோடு ஷோலாம் நடத்தி பார்த்தார், ஒரு சீட்டு வரலை. லட்சக்கணக்கான ஓட்டில் தோற்று போயிட்டான். எல்லா கூட்டணிக்காரன் கம்யூனிஸ்ட் பூரா பேர் ஜெயிச்சிட்டான். சரி, இப்போ அண்ணா திமுகவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்கள். இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சு எந்த ஈரோடில், அதுக்கடுத்து விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. தலைவர் பூ போட வந்தார். யாருக்கு? அழகுமுத்துக்கோனுக்கு போனான். பூ போட்டு நான் அது அந்த அம்மா திறந்து சிலை. அப்போ அவர் சொன்னார், தொண்டர்கள்லாம் என்ன செய்யப்படும்? நான் சொன்னேன், நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை மாத்திரம் கொடுத்து நீங்கள் வர வேண்டாம், ஒரு அறிக்கை மாத்திரம் கொடுங்க. தொண்டர்கள்லாம் திராவிட இயக்கத்தின் பால் ஓட்டு போடணும்னு போடுங்க. என்ன அரசு நடத்துகிறாரு? இப்போ திராவிட மாடல் அரசு. பூரா அதிமுக தொண்டன் ஓட்டு போட்டுவேன். அந்த ஆளா உள்ள பூரா அம்போன்னு போயிடுவேன். எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க, நிச்சயமாக ஜெயிக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் கட்டாயம் நீங்கள் பாருங்கள், ஒரு பேரும் ஜெயிக்க மாட்டாங்க. அது எல்லா ஊர்லேயும் தெரிஞ்ச விஷயமாக தான் போச்சு. இந்த காசு கொடுத்து பார்ப்பாங்க, நம்ம பார்க்குறாங்க, அடிவிட்டு போயிடுவாங்க. ஆட்சி திமுக ஆட்சியோட அதில் மாற்றம் கிடையாது. பூரா பேர் ஓட்டு போட்டு 62,775 ஓட்டு, 9,764 ஓட்டு தான் நம்முடைய ரவிக்குமார் வாங்கினார் விடுதலை சிறுத்தைகளில் பாராளுமன்றத்தில். அந்த தொகுதியில் 67,262 ஓட்டு போட்டிருக்காங்கன்னா உதயசூரியனுக்கு. நீங்கள் அப்போ இப்போ என்ன அர்த்தம்? அங்கே அதிமுக நிற்கிற தொண்டன் பூரா ஓட்டு போட்டான் திராவிட இயக்கம். இங்கே வந்து திராவிட இயக்கத்தில் எத்தனை 88% மக்கள் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள், ஆதி திராவிடர், அருந்ததியர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து 90% கிட்டத்தட்ட இருக்கா. 10% தான் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் அவர் கோச்சிக்கிற பிறகு ஹையர் கொஞ்சம் உயர் ஜாதிக்காரர் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வர எங்களுக்கு பணம் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிற யார்? நம்ம தான் போட்டிருக்கோம். உயர் ஜாதிக்காரில் கொடுக்க முடியாது, இல்லாத வழி அவனுக்கு. மாற்றுத்திறனாளி எங்கேயாவது பணம் வாங்காமல் இருக்கானா? மாற்றுத்திறனாளி கை கூட பூரா பணம் கொடுக்குறாரு. சரி, அதை தான் இந்த ஆம்பளையம்லாம் பொம்பளையும் மக்கள் இணையம் இருக்காது. நம்ம என்னதுக்கு பேர்? திருநங்கையர். கலைஞருக்கு பேர் சூட்டினார் திருநங்கையர். அவங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு. எண்ணிக்கையின் அடிப்படையில் கிடையாது.
நம்முடைய தலைவர். ஏழை எளிய மக்களுக்கு என்ன கலைஞர் நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர ஒரே தலைவன் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பழைய திமுக ஆட்சின்னு எதிர்பார்க்குற பழைய திமுக ஆட்சி வேறு, இப்போ நடக்கிற ஆட்சி வேறு தான், மக்கள் ஆட்சி. இப்போ விடிய காலம் எழுந்திரிச்சோடனே ஒரு வாட்ஸ்அப் தெரிகிறது, ரூம்குள்ளே உட்காந்துட்டு அறிக்கை விட்டு அடுத்தவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொய் புரட்டு முக்காவாசி நம்பாதி வாட்ஸ்அப்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இங்கே நடக்குதுன்னா இப்போ போக்சோ சட்டம் வந்திருக்கு. என்ன குற்றச்சாட்டு என்ன சொல்கிறது இந்த ஆட்சியை ஒன்றும் சொல்ல முடியல. எதில் வேலை வாய்ப்பில் கமிஷன் கிடையாது, எல்லோரும் வேலை வாய்க்கிறேன் பார்க்குறேன், எல்லா ஜனங்களும் சௌரியமாக இருக்கேன். என்னடா குற்றச்சாட்டு சொல்லலாம்னு பார்த்துறாங்க. போக்சோ என்ன போக்சோ என்ன எங்கேயாவது நீ காமிச்சின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனால போக்சோ வெளியே தெரியுது. ரொம்ப மாநிலத்தில் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இங்கெல்லாம் இங்கே கஞ்சாலாம் தெரியாமல் வர்றாங்க, இங்கே காந்தல்லாவிலேருந்து கிடச்சிட்டு வர்றாங்க, குஜராத்லேருந்து கடத்துறாங்க. ஏன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறதுனால சிலோன் போகிறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு எல்லா விவரமும். அங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயந்துடுறேன், கேஸ் போட்டுறான், எங்கே போட்டுறாங்க. இப்போ சிட்டியை நம்முடைய அருண் வந்த பொருட்டு எப்படி இருக்குது, கமிஷன் வந்த பொருட்டு அவர் நல்லவர் தான், டிஜிபி இருக்கார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாரு, மருத்துவத்துறையில் பாதுகாக்கிறாரு. அவர் ஆஸ்பத்திரி கட்டினார், நூலகம் கட்டுறாங்க, நிறைய ரோடு. இப்போ 1217 கோடி ரூபாய்க்கு என்னுடைய தொகுதியில் மாத்திரம் வேலை நடக்குதுங்க. 785 கோடி குடிநீர் போக ஒரு 527 பட் பைபாஸ் ரோடு, எல்லா பஸ்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர், எல்லா அரிசி எல்லாம் ஒரு 7-8 அதில் மக்கள் மருத்துவத்துக்கு சொல்லியிருக்கான். இடம் இல்லாமல் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் இதில் நிறையா 10 இது எழுதி கொடுத்துருக்காரு, வந்திருக்கு எனக்கு. நான் ஒரு லெட்டர் கொடுத்து விட்டேன் அவருக்கு, இதை போட்டுருவோம் போனால் சரியாக போச்சு. எல்லா ஆஃபீஸும் வந்தாச்சு, எல்லா ஊர்லேயும் கோர்ட்டு கட்டியாக்க. கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி 3 யூனியன் 5 யூனியன் ஆக்கியாச்சு. 5 சேர்மன் வர போகிறான். இனிமேல் 27 பால்வள தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்கும் போட போகிறோம். எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சுதான். நீங்கள் எல்லோரும் திமுக ஆட்சி வந்த போட்டு பொறுப்பில் யார் ஒருத்தர் தான் எம்எல்ஏ இருக்கா வருவார் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் எல்லா பதவியும் உண்டு. அடுத்து சேர்மனாக வரலாம், பால்வளத்தில் வரலாம், கூட்டுறவுத்துறையில் வரலாம், பிரசிடெண்ட்டுக்கு வரலாம், கவுன்சிலருக்கு வரலாம், மாவட்ட கவுன்சிலருக்கு வரலாம், நிறையா வரப்போகிறீங்க. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு கட்சிக்கு பணியாற்றணும். நம்முடைய தமிழர்கள் என்ற ஒற்றுமை என்றைக்கு நமக்கு நம்ம முதலமைச்சருக்கு தன்னுடைய பதவியை கூட எதிர்பார்க்காம தயவு செய்து வாருங்கள் என்று கூப்பிட்டார். எதுக்காண்டி கூப்பிட்டாரு? இவங்க பயந்துக்கிட்டா? அப்படி இல்லை. ஒரு முதலமைச்சர் என்ன இறங்கி எவ்வளோ கீழே போகணுமோ அவ்வளோ துறைக்கு போனார். ஏன்னா நம்முடைய ஒற்றுமை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அவன் பாரதிய ஜனதாக்காரன் அப்படி தான் இருப்பான். பாரதிய ஜனதாவில் யார் இருக்கிறது? பூரா ஃப்ராடு, பித்தலாடுக்காரனாக இருப்பான். யார் ஒரு பொம்பளை போய் பிக்ஸ் கொடுக்குறது, அவருக்கு வீட்டில் பாரு கன்னியாகுமரியில் பேப்பரில் போட்டு அசிங்கப்படுத்துகிறான், அவனை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்னது? அவங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒழுங்கு கட்டுப்பாடு உள்ள இயக்கம்ங்கிற அளவிற்கு இன்றைக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில். எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் நியாயமான ஆட்க அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. இனிமேல் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் தாய் கட்சி. அதுதான் அதிமுக இந்த எலெக்ஷனோட முடிஞ்சும், அது எம்ஜிஆர் ஜெயலலிதா முடிஞ்சு வச்சு அது முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் பேச வேண்டியது அவசியமே கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நம்முடைய முதலமைச்சர் பின்னாடி அணிவகுத்து அவரை வந்து பெருமைப்படுத்தணும். 200 சீட்டு ஜெயிச்சா அவர் சொன்னாரா 210 ஜெயிச்சோம்யா அப்படி சொல்ல வைக்கிற அளவிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு. நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம் சவுத்தில். இருந்தாலும் இங்கே நார்த்தில் இருக்க மக்கள் ஓட்டு போடணும்ல, வெஸ்ட்லேயும் ஓட்டு போடணும். வெஸ்ட்டில் 2 ஜில்லா தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபைட்டு கடுமையாக இருக்கும். சேலம், கோயம்புத்தூர் அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது பார்த்துக்கிட்டு வந்து தவணை. அதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் ஒன்றும் முடியாது, ஒன்றும் முடியாது, பூரா ஜெயிக்கணும். ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய விருப்பப்படி 210க்கு மேலே அவர் சொல்லிட்டார். 234 சொல்லிட்டாரு. கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும். ஒரு 5-6 தொகுதி 10 தொகுதியாக விட்டு கொடுங்க, மாசுக்கிட்ட கேட்டுக்கிறது என்ன கொஞ்சம் நெஞ்சம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி. இப்போ காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையை எப்படி சாப்பிட்றேன், அது அம்மாவுடைய பணம். பெண்கள் எப்படி விடியல் பயணம் போனால் நம்ம பணம். நான் ஒரு மில்லு கட்ட சொல்லி ஒருத்தர் வந்து மில்லு கட்டுறாரு நம்ம தொகுதியில். 900 பேர் பெண்களை வேலைக்கு சேர்த்து விட்டோம்.
300 பேர் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க, நாங்கள் அங்கே போய் படுத்துக்கிறோம், படுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கலாம்ல அப்படின்னு போயிடுறாங்க. 600 சம்பளம் கொடுத்து ஒரு வேனில் கொண்டு ஆள் கொண்டு விட்டு 5 மணிக்கு 9 மணிக்கு கூட்டு வந்து 5 மணிக்கு கொண்டு விட்டுருவாங்க. இதுதான் பொறுப்பை மில்லு கட்டி ஒரு 4000 பேருக்கு வேலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. வேலை வாய்ப்பு இப்போ எல்லோரும் வேலை வாய்ப்பாக இப்போ எல்லோரும் சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யார் ஒரு உங்கள் வீட்டு வருமானத்தை மொத்தமாக வச்சு பண்ணுறீங்க கிடையாது, வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு போய் பண்ணுறீங்க. அது வேணாம்னு சொல்கிறேன், எல்லாம் பண்ணுங்கள். அது யாரும் நல்லபடியாக பண்ணால் கரெக்ட் தான். சில பேர் 10% இருக்கத்தான் செய்வேன். 8 கோடி பேர் வாழ்கிற இடத்துல போக்கிரியும் இருக்கத்தான் செய்வேன், ஒரு 10% இருப்பேன். அதுக்காண்டி ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடாது. அந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கிறது என்பது அங்கே யார் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல திமுக ஆட்சியில். ஏன்னா அவங்களுக்கு திமுக அந்த காலத்துலலாம் ஒரு மாதிரி டாமினேஷன் பண்ணுவாங்க. இப்போ அவரெல்லாம் கிடையாது, எல்லா அமைச்சர்களும் கம்முன்னு இருக்கு. அப்படி நான் ஊடமாட பண்ணிக்கிறது நைஸாக, ஏன்னா நம்ம எஸ்பிஎல் நமக்கு வேண்டிய ஆளாக போட்டுக்கிட்டு வாங்கிக்கிறது. நம்ம எனக்கு நம்ம பண்ணுறது என்னென்னா நியாயமாக தான் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்ன சட்டப்படி நடக்கான நடவடிக்கை எடு, எது சட்டப்படி நடவடிக்கை எடு, இவ்வளோ தான், அதுக்கு மேலே சொல்கிறது இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக வரணும், 2026 முதலமைச்சராக வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும். நிறைய திட்டங்கள், ரோடுகள், சாலைகள், பாலங்கள். இப்போ சைதாப்பேட்டை சொன்னோன்னே நிறைய ஒரு சிட்டியிலே இந்த அளவுக்குன்னா கிராமங்கள் எவ்வளோ இருக்கும். ஒரு ஊழல் எங்கள் இதில் ரோடு இல்லாத கூட 25 பஸ்ஸு கமிதிகளில் விட்டுருக்கேன், 65 பஸ்ஸு முருகத்தில் விட்டுருக்கேன். ஒரு பஸ்ஸுக்கு வந்து 181 பஸ்ஸு விட்டால் ஒரு தொகுதியில் எத்தனை பஸ்ஸு விட்டுருப்போம்? எந்த ஊருக்கும் பூரா நாங்கள் பிள்ளையத்துக்கு தோல் வச்சுட்டு வருவேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இப்போ நான் வக்கீலுக்கு படித்தேன்னா நடந்தே போவேன், 8 மைல் நடந்து போய் பஸ் ஏறுவேன். இப்போ அப்படி ஆடுறேன், ஒரு பர்லாங்கண்ணா ரோடு போட்டு கொடுத்தீங்கல்ல பஸ் விடுங்க ஏன் கேட்குறான். போனோடனே சரியாப்பா உங்களுக்கு விட்டு திருப்பினா சரியாக போகுது அப்படின்னு பஸ்ஸை விட்டு அப்படி திருப்பினா அதை ஏறிக்கிறான். நம்ம மக்கள் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் நம்ம குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு கூட தான் பஸ் விட்டேன் விடுறதோட மாசுக்கு நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க தொகுதியை, மக்களை எல்லாரையும் எல்லாம் அன்பாக வச்சுருக்கேன். நான் முதலமைச்சர் வந்து எப்படி இருக்காருன்னா ஜாதி மதமற்றவர், எல்லாரையும் அன்பாக வச்சுக்கிடுவார், நல்லவர், வல்லவர், சிறந்த நிர்வாகி. ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அதனால தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது. நம்முடைய சிறுபான்மை பிரிவு தமீம் அன்சாரி மாவட்ட துணை அமைப்பாளர் கொண்டாடுறாங்கன்னா இது ஒரு மதசார்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம இடத்துல கிறிஸ்தவர்களும் ஒன்று தான், இஸ்லாமியர்களும் ஒன்று தான். திருப்பரங்குன்றத்துலேயும் சாமி 2914 கோடிக்கு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். 7200 ஏக்கர் நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர். அது பாட்டுக்கு நடக்குது, எதிலே எந்த குறையும் இல்லை. தொழில்துறையில் முதல் இடத்திற்கு வந்தாச்சு, 14வது இடத்துல இருந்தான், அப்புறம் 7க்கு வந்தான், அப்புறம் அதுக்கு இப்போ முதல் இடத்துல வந்திருக்கோம். இப்போ ஏன் துறையில் விட மூது ஒரு 8 மணி ஆச்சு பேசணும், அரை மணி நேரம் 9 மணிக்குள்ளே முடிக்கணும்ல. அதனால் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசலாம், பின்னாடி பேசலாம். ஆக்கப்பூர்வமான பணிகளில் நம்முடைய அரசு ஈடுபட்டிருக்கு. இது தொடரணும், இந்த ஆட்சி தொடரணும் என்பதை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, மறுபடியும் இந்த தொகுதியுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள்லாம் பாடுபடணும், நாங்கள்லாம் துணையாக இருப்போம் என்பதை மாத்திரம் சொல்லி, நம்முடைய தொண்டர்கள் அனைவர்களும், தாய்மார்களும் பெரியவர்களும் உங்களுக்காண்டி தான் 43% பேர் வேலை பார்க்குறீங்க பெண்களில். இப்போ செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்தோம்னா நான் 91 அமைச்சர் 96ல் 3 இலாக பார்த்தேன். அப்போ 30% 35% தான் வருவாங்க பெண்கள் தான். இப்போ 65%லேருந்து 70% வர்றாங்க. அதான் பெண்கள் முன்னேற்றம் வந்து நிறைய வந்திருக்கு நம்முடைய ஆட்சியில். ஆகவே தான் தாய்மார்கள் எல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடுறதுனால நம்முடைய பெண்கள் ஆண்கள் இப்போ நம்முடைய புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்கு ஒரு திட்டம், தவப்புதல்வன் திட்டம் கொண்டாந்தார், எல்லாம் சொன்னார், உயர்மை கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், நிறைய வந்திருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர நம்முடைய முதலமைச்சர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் உரையாற்றுவார்.